ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டெரிஃபையர். இது ரொம்ப கொடூரமான ஒரு ஸ்லாஷர் த்ரில்லர். ஹாலோவின் அன்னைக்கு ஊருக்கு நிறைய பேர் கொடூரமான முறையில் இறந்து போகிறாங்க. தலையெல்லாம் வெட்டப்பட்டு கண்ணில் பிதுங்கி ரொம்ப கொடூரமாக இறந்து போகிறாங்க. இதுக்குள்ள காரணம் ஆர்த்தர் க்ளோனுங்கிற ஒரு சீரியல் கில்லர். அவன் நிறைய மக்களை ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். உண்மையாகவே இந்த சீரியல் கில்லர் யாரு? இவன் எதுக்கு வித்தியாசமாக கொடூர மக்களை கொண்டுட்டு இருக்கான்? இவன் கொல்ற மக்கள் எப்படி கொடூரமாக சாகுறாங்க? இதெல்லாம் காட்டுற ஒரு படம் தான் டெரிஃபையர். இது ஆக்சுவல் ஒரு ஃபிலிம் சீரீஸ். இது வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸில் 3 படம் வந்திருக்கு. 3 படம் அவ்வளோ கொடூரமாக இருக்கும். படத்தில் ரத்தம் இல்லை, ரத்தத்துக்குள்ள படங்கிற மாதிரி அவ்வளோ ரத்தத்தில் குளிப்பாட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கோரியா பார்க்க டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதுபோல் இந்த மாதிரியான படங்களில் கதைன்னு பெருசாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் எப்படி கொடூரமாக கொள்றாங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள் பிடிக்கணும் மட்டும் இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ வாங்க டெரிஃபையருங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தில் ஸ்டார்டிங்கே ஒரு டிவி இன்டர்வியூ போயிட்டுருக்கு. பார்த்தா ஒரு ஆங்கர் ஒரு பொண்ணு கீழே இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தா அவ்வளோ விகாரமாக இருப்பா. பார்த்தா மூஞ்சில் இருக்கிற தோலை பிஞ்சு போய் ஆள் எலும்பு தோலுமா இருப்பா. அந்த ஆங்கர் அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா இதுக்கெல்லாம் காரணம் யார்? அந்த ஆர்த்தர் க்ளவுன் தானே, நீங்கள் அவனால் பாதிப்பட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷங்கள் கோமாவில் இருந்தீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதுப்போ அந்த க்ளோன் இறந்து போய்ட்டா சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்குறப்ப, ஆமாம் என் கண்ணில் பார்த்தேன், அவன் அன்றைக்கி அவன் கையால் சுட்டு இறந்து போயிட்டான், கண்டிப்பாக இறந்துருப்பான்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி நிறுத்தி போயிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் எவனை ஒருத்தன் டிவியில் பார்த்துட்டு இருப்பான். சடனாக செம்ம கோமாகி அந்த டிவி உடச்சிருவான். அடுத்து பார்த்தா அங்கே சில மேக்கப் பொருட்களாக இருக்கும். அதை எடுத்து அவனுக்கு கூட கோமாளி வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புல இருப்பான். இவன் வந்து ஆர்த்தர் க்ளவுன், இந்த படத்தோட கொடூரமான வில்லன். அவனுக்கு அவனே காமெடி வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே பார்த்து வித்தியாசம் நிறைய கத்தியில் இருக்கும். கசாப்பு கடை கத்திலேருந்து காய்கறி கடை கத்தவரையும் இருக்கும். அந்த கத்தி எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சுக்கிறான். கட் பண்ண அப்படியே அந்த டிவி ஷோ காமிப்பாங்க. இன்டர்வியூவில் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆங்கர் மேக்கப் ரூமில் இருப்பா. அப்போ ஃப்ரெண்டு வச்சு ஃபோன் பண்ணுவா, ஏண்டி நீங்கள் நான் ஷோவை பார்த்தேன்டி, அவ்வளோ மிஸ்ஸில் இருந்துச்சு. அந்த பொண்ணு பார்க்க அவ்வளோ கொடூரமா அவள் சொல்கிற கதைகளை கேட்டு பயமாக இருந்துச்சு. எப்படி ஷோ நீ நடத்த கேட்குறப்ப உனக்கே அப்புறம் தான் எனக்கு அப்படி இருக்கும். அந்த பொண்ணு சொல்ல எனக்கு அள்ளி விட்டுருச்சு. அந்த கொலகார அவ்வளோ மோசமான ஆள் போல். சரி ஃபோன் ஆகின்னு சொல்லி அந்த ஃபோனோட வச்சிருவா. அதே நேரத்தில் ஒரு மேக்கப் ரூம்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குது. துணி வச்சிருக்கிற கிளாஸில் சவுண்டை கேட்டுட்டு இருக்கோம். இவ்வளோ திறந்து பார்த்தா அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. சடனாக பின்னாடி பார்த்தா அந்த இன்ட்ரிக்கு வந்தால் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே இருப்பா. சடனாக ஆங்கர் கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிருவா. இதை பார்க்க நமக்கு ஒன்றும் புரியல. கொடூரமாக கழுத்து நிறுத்தி அவள் வரல் இருக்கும்ல, அதை கண்ணுக்குள்ளே விட்டுருவா. கண் அப்படியே பிடிங்கி எடுத்து அப்படி கத்த ஆரம்பிப்பா. அந்த டிவி ஆங்கரோட சாப்டர் அங்கேயே முடிஞ்சு போச்சு. ரத்தம் தெறிக்க இறந்து போயிருப்பா. படம் பார்க்க நமக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கும். என்னடா இவ்வளோ நல்லா தானே பேசிட்டு இருந்தா, டிவி இன்டர்வியூ நல்லா தானே பழகிட்டு இருந்தா, இதுக்கு கொண்டான்னு நமக்கு இப்போ புரியாமல் இருக்குது. கட் பண்ண அப்படியே ஹேரோனை காமிப்பாங்க. 2 பொண்ணுங்க நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு நடந்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் தாரா, இன்னொரு பொண்ணு பேர் டானு. இல்லை அந்த தாராங்கிற பொண்ணு முக்கியமான கேரக்டர். 2 பேரும் குடிச்சிட்டே பேசி வந்துட்டு இருப்பாங்களா. பார்த்தா அவன் கார் வந்துடும். அப்போ தான் ஆப்போசிட்டில் அந்த கோமல் வந்துட்டு இருப்பான். அவன் கையில் பார்த்தது ஒரு பேக் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த டான்கிற பொண்ணு ஏன் கலைக்கிறங்கிற பேரில், சார் நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, உனக்கு கல்யாணம் பண்ணி காசுப்படுறான்னு சொல்கிறப்ப அவனு வரைக்கும் பார்த்து இருப்பான். இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏண்டி சும்மா இரு, அவரை பார்க்க பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. பார்த்தா அவனார் அங்கேருந்து அந்த கோமாளி ஆள் காணாமல் போயிருந்துருப்பான். இதை பார்த்துக்கணுன்றதுக்கு ஒன்றும் புரியல. சரி நம்ம அப்படியே வீட்டுக்கு போகிறது, வா பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்டு போவோன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அந்த இடத்துக்கு போங்க. பீஸாலாம் ஆர்டர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. கரெக்டாக அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த கோமாளி வருவான். பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு நான் மீன் வரைக்கும் பார்த்து இருப்பான். அதோட சும்மா இல்லாமல் நான் மீனை பார்த்து திருப்பிட்டு இருப்பான். சும்மா மூக்கணுன்றது பல்லக்காடு இழிச்சிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்து ஹீன் குழந்தை வரும். ஆனால் அந்த டானுங்கிற பொண்ணு நல்லா குடிபோதில் இருப்பா. அந்த பையன் பக்கத்தில் போய், ஹே ஹேண்ட்ஸம், நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, உன்னை ஃபோட்டோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவா. இதை பார்த்து ஹீன் குழந்தை வருது. ஏண்டி அவள் யாருன்னே தெரில, நீ இதுக்கு அவன் பக்கத்தில் போகிற, பேசாமல் உட்காருன்னு சொல்கிறப்ப அவள் ஃப்ரெண்ட் உட்காந்துறா. அதுக்கடுத்து அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அங்கே வராரு. அந்த க்ளோன் கிட்ட போய், யோ உனக்கு என்ன வேணும், சாப்பிடணும்னு கேட்டால் அவள் எதுவுமே பேச மாட்டான், அமைதியாக உட்காந்துருப்பான். இது பார்த்து அந்த ஓனர் குழந்தை வரும். இங்கே பாரியா, ஏதாவது சாப்பிட்ற மட்டும் தான் கடையில் உட்காந்துருக்கணும், இல்லை இங்கே வெளியே சொல்கிறப்ப அவள் அப்போட கால் வாங்க மாட்டான். இதை பார்த்து ஓனர் குழந்தை வருது. நமக்குன்னு வந்துட்டாங்க சாகுறாக்கிங்க, என்னவோ பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி அவன் ரூம்குள்ளே போயிடுவான். இந்த பொண்ணுங்களுக்கும் சாப்பிட்டே இருக்குது. கோணாங்கச்சு இந்த கோமாளி அங்கே பார்த்தா லக்கிட்டா இருக்கும். அதில் பார்த்தா ஒரு மோதிரம் இருக்கும். அந்த மோதிரத்தை எடுத்து வந்து நான் மீன் கீழே போட்டு விடுவானா. அதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சிரிச்சிட்டு இருப்பா. ஏ பாத்தியா அந்த கோமாளுக்கு மோதிரம் போட்டான், நீங்கள் புதுசு முன்னாடின்னு சொல்லிட்டு அவள் கடை சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீனுக்கு குழந்தை வருது. அந்த கோமாளி கொஞ்ச நேரம் பக்கத்தில் இருந்து பாத்ரூம்குள்ளே போயிடுவான். பார்த்தா அவன் பேக் இருக்குல்ல, அது டேபிள் வச்சுட்டு போயிருப்பான். இதை பார்த்து ஓனருக்கு வந்துடுது. பாத்ரூம் என்ன போகிறான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போய் பார்ப்பாரு. சடன் என்னன்னு தெரில, கடுப்பாயிருவார். இங்கே பாடுறா, இதுக்கு இந்த கடை பக்கம் வரக்கூடாது, இந்த குப்பையில் எட்டு போன்னு சொல்லிட்டு பேக்கை தூர போட்டுருவாரு. இதை பார்த்து அந்த 2 பேத்துக்கு ஒன்றும் புரியல. ஆமாம் அப்படி இந்த கோமலை என்ன பண்ணிட்டான், எதுக்கு இந்த கடைக்கார கோமலை நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு என்னோட ஒன்றும் புரியாமல் இருக்கு. இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சரி வீட்டுக்கு போவோன்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து போகிறா இருக்காங்க. அப்போ தான் டாய்லெட் அமைப்பாங்க. பார்த்தா அந்த டாய்லெட்டு ரொம்ப நாடச்சு போயிருந்துருக்கும். ஃபுல்லாக ரத்தமாக சாசான்னு தெரியாத அளவுக்கு பாத்ரூம் நாரி போயிருந்துருக்கும். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருப்பான்.
அதை பார்த்து அந்த வாழ்க்கான்னு கோந்து வருது. கட் பண்ணி எதே நேரத்தில் இவங்க சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்களே. சரின்னு காரில் ஏறி அங்கேருந்து போகிற வந்துருப்பாங்க. பார்த்தா காரு பஞ்சர் ஆயிருந்திருக்கும். வீலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்னியும் கிடையாது. வேறு வழியில்லாம நம்ம ஹீரோயின் நான் ஃபோன் எடுத்து பார்த்தா அவள் ஃபோன் பேட்டரி இல்லாமல் சார்ஜ் போயிடுச்சு. அவள் ஃப்ரெண்டை பார்த்து ஏண்டி உன் ஃபோனை கொடு, என் தங்கச்சி ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் தங்கச்சி ஃபோன் பண்ணுவா. இவ பேர் விக்டோரியா. இவ்வளோ இந்த படத்துக்கு முக்கியமான கேட்டு தான். அவளுக்கு ஃபோன் பண்ணி ஹே நாங்கள் ஹேலனுக்காக வெளியே வந்தோம், பட் பார்த்தா கார் பஞ்சர் ஆயிடுச்சு, மாற்றுறதுக்கு ஸ்டெப்னி இல்லை, நீ வேணா கார் எடுத்து வந்து எங்களை இங்கேருந்து கூட்டு போகிறேன் கேட்குறப்ப அக்கா நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறப்ப கரெக்டாக அப்போதைக்கு ஃப்ரெண்டு அங்கே வருவா. பார்த்தா பாய் ஃப்ரெண்டை கூட்டி வந்து ரூமில் நடுவு உணர்ந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து விக்டோரியா கோந்த வருது. சரிக்கா இங்கே ஃப்ரெண்டு சரியில்லை, எப்படி நைட்டு படிக்க முடியாது போல், நானே இங்கே வரேன்னு சொல்லி ஃபோன் கட் பண்ணிடுவா. இவங்களும் சரி கொஞ்ச நேரம் அந்த காரில் உட்காந்துருப்பாங்க. அப்போ தான் நம்ம மீனுக்கு ஒரு டவுட் வருது. ஏண்டி நம்ம அந்த கார்ட்டு நின்று இருந்தோம்ல, அப்போ அந்த கோமாளி நம்மளே பார்த்துட்டு இருந்தான். ஒரு வேளை அந்த கோமாளி கூட நம்ம காரை பஞ்சர் ஆகிக்கலாம்னு சொல்லுவா. ஆனால் ஃப்ரெண்ட் நம்ப மாட்டா. ஏண்டி நீ எதுக்கு ஸ்டார்டிங் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு போய் வேலையை போகிறேன்னு சொல்கிறப்ப இவள்ஸ் அமைதியாக உட்காந்துருப்பா. கட் பண்ண இதே நேரத்தில் இந்த பக்கம் ஹோட்டலில் வைப்பாங்க. பார்த்தா அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் பாத்ரூம் போட்டு கழுவிட்டு இருப்பாள். போட்டு தேய்ச்சி முதலாளி இதுக்கு இந்த மாதிரிலாம் தரவே தராதிங்க பாருங்கள் பாத்ரூம் ஆடு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெளியே வருவான். பார்த்தா முதலாளி கிட்ட இருந்து எந்த சத்தம் அந்த மாதிரி தெரில. சேர்னு இவனு அப்படி அங்கேருந்து கிச்சனுக்கு போவான். பார்த்தா கிச்சன் டேபிளில் ஒரு தலை இருக்குது. அது யாருதுன்னு பார்த்தா முதலோடது. இந்த கிரில் சிக்கன்லாம் வாட்டுறதுக்கு ஒரு அடுப்பு இருக்கும்ல, அந்த அடுப்பில் தலையை வாட்டிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவனுக்கு அள்ளி விட்டுரும். ஐயோமான் கத்திட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த கோமல் அங்கே வருவான். கசாப்பு கூட கத்தி எடுத்து அவன் கையில் ஒரு போடு, தென் சின்னதாக ஒரு கத்தி எடுத்து அவன் கண்ணில் ஒரு சொருகு, அடுத்து மண்டை ஓடு ஃபுல்லாக போட்டு குத்து ஊற்றிட்டு இருப்பான். பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக ஓட்டையாகி தோல்லாம் கிழிஞ்சு போய் அவனை கொட்டுமா சாப்பிடிப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம நினைப்பாங்க. ரெண்டு பேரும் காரில் உட்காந்து ரொம்ப போரடிச்சுட்டே இருக்குது. நம்ம ஹீரோனுக்கு ஒரு அஜனா பாத்ரூம் வர மாதிரி இருக்குது. பக்கத்தில் சின்ன ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கு ஒரு மொட்டை நின்றுருப்பான். இவளுக்கு காரோட கீழே இறங்கி சார் எனக்கு அஜனா பாத்ரூம் வருது, உங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்குறப்ப சாரி மேடம் நான் உனக்கு ஒன்றும் கிடையாது, நானும் இங்கே வேலை தான் பார்க்குறேன்னு சொல்கிறப்ப இல்லை சார் எமர்ஜென்சி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் கேட்குறப்ப இவன் சரி ஓட்டி போகிறான். பாத்ரூம் காமிச்சு இங்கே பாருங்க மேடம் இதை பாத்ரூமு இருந்துட்டு நீங்கள் பாட்டு இங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லி அந்த மொட்டை பாட்டை வந்து கிளம்பி போயிடுவான். இவள் சரி பாத்ரூம் போய் பார்ப்பா. பார்த்தா டாய்லெட்டு அவளை கேவலமாக இருக்கும். பட் என்ன பண்ண இங்கே தான் போயான்னு சொல்லிட்டு அங்கே யூன் போயிட்டுருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் ஃப்ரெண்டாக காமிப்பாங்க. அவள் காரில் உட்காந்துட்டு ரெடி கேட்டுட்டு இருப்பா. அப்போ தான் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லி ஒரு சம்பவத்தை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. பார்த்து இவங்க இருந்து அந்த கடையில் ரெண்டு பேர் இறந்து போயிருப்பாங்களே, அதை நியூஸ் ஓடிட்டு இருக்கோம். இதை பார்த்து ஃப்ரெண்டு கழுவி விட்டுருச்சு. கரெக்டாக அப்பன்னு பார்த்து காரில் யார் சைடில் உட்கார மாதிரி இருக்கும். ஹீரோன்னு உட்கார நினச்சி எடி கேட்டியா நம்ம இவ்வளோ ஹோட்டலில் இருந்தோம்ல அது யாரும் இறந்துட்டாங்கன்னு நினச்சி இவ திரும்பி பார்ப்பா. பார்த்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறது அந்த கோமாளிக்காரன். அவனை பார்த்தோன்னு கழுவி விட்டுருச்சு. ஆணு கத்துவா. பட் அதுக்கப்புறம் நினச்சி காட்ட மாட்டாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம மீன் வைப்பாங்க. அவள் டாய்லெட் வெளியே வரப்ப அந்த சுற்றி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரு கார் கரைச்ச மாதிரி இருக்கும். சரி இவ்வளோ போயிட்டே இருக்கிறப்ப அங்கே பார்த்து லேடி இருப்பாங்க. அவங்க கையில் பார்த்து ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துட்டு பார்த்தியா இதான் என் குழந்தை பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வைப்பாங்க. அது பார்த்தா குழந்தைய கிடையாது வெறும் பொம்மை தான். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆத்தி இந்த லேடி தான் பைத்தியம் போலியே, ஸோ நம்ம இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி மெதுவாக அங்கேருந்து போயிட்டே இருக்கா. கதவை வந்து வெளியெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஆர்த்துக்குள்ள ஒரு மாதிரி கோமல் இருப்பான். இவளுக்கு ஒரு சாதாரண மனுஷன் நினச்சிட்டு இருந்தா. பட் இப்போ பார்த்தா கையில் ஒரு சர்ஜிக்கல் லைஃப் இருக்குது. அது இப்போ கை ஃபுல் ரத்தமாக இருக்கா. இதை பார்த்து இவ்வளோ பயமாக இருந்துச்சு. உடனே வேகமாக அங்கேருந்து ஓடி பக்கத்தில் பார்த்தா ஒரு கார் கராஜ் இருக்கும், அதில் ஒழிஞ்சுக்குவா. அவனும் அங்கே வந்து சுற்றி தேடிட்டு இருப்பானா. இதை பார்த்து செம்ம பயமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நம்ம தான் நடிச்சிட்டு இருந்தோம், இப்போ 4 பிறக்கான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சடனாக பார்த்தா பின்னா இருந்து யாரும் குத்துற மாதிரி இருக்குது. பார்த்தா அவனால் அங்கே இருந்த கோமணி பின்னாடி வந்திருப்பான். கத்தி எடுத்து அவன் கால் நரம்பு சுற்றியிருந்திருப்பா. இதை பார்த்து ஒரு பயமாக இருந்துச்சு. தென் கழுத்து நெரிச்சு அவளுங்க சாப்பிட்டுலாம் பார்ப்பான். அப்போ அவன் கையிலேருந்து சர்ஜிக்கல் லைஃப் கீழே வந்திருக்கும். அந்த கத்தி எடுத்து அவள் கையில் குத்திடுவா. தென் வேகமாக அங்கேருந்து ஓடி எகைன் ஒழிஞ்சுக்குவா. காருக்கு ஒழிஞ்சிட்டே இருக்கிறப்ப கரெக்டாக அந்த கோமலி அங்கே வருவான். சுற்றி முற்றி பார்ப்பான். நம்ம மீன் அங்கே தெரில. சேலம் அந்த கோமலியும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இப்போ தான் நம்ம மீனுக்கு உயிரோந்த மாதிரி இருக்குது. அப்பாடா இங்கேருந்து போயிட்டான், நம்ம இங்கேருந்து வேகமாக போகணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்து விளாட்னு பார்ப்பா. பார்த்தா அந்த ஹோட்டலோட கதவு இருக்குல்ல, அந்த கதவை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் 1க்கு 3 பூட்டு போட்டு சங்கிலாம் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோக்கு எடுத்துனே தெரில. பக்கத்துலேயே பார்த்தா ஒரு டெலிஃபோன் இருக்கும். அதில் போய் போலீஸ் ஃபோன்லாம் பார்த்தா அந்த ஃபோனும் போகாது. வேறு வழி இல்லாமல் வேகமாக ஓடி போய் இந்த இடத்துல ஒரு மொட்டை இருந்தால அந்த மொட்டை பார்க்க போவா. பார்த்தா மாப்பிள்ளை எடுத்துகிட்டு அந்த ஹோட்டல் க்ளீன் பண்ணிட்டு இருப்பான். அண்ணான்னு கூப்பிட்டு பார்ப்பா. பட் பார்த்தா எனக்கு காதை கேட்காது. என்னென்னு பார்த்து ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு எடுத்துருப்பான். இவ்வளோ கூப்பிட்டு இருக்கிறப்ப சடனாக பின்னாடி அந்த கோமலி வருவான். வாயை புத்தி நம்ம அங்கே தூக்கிட்டு போயிடுவான். அப்போ தான் அவனுக்கு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. யாரை கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு
திரும்பி பார்ப்பான். பட் அங்கே ஹீரோயின் இருக்க மாட்டால. பார்த்தா ஹீரோனை பிடிச்சி கழுத்தது ஊசி போடுவான். ஸோ அவளை இங்கே மயக்கி போட்டுருவா. கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார் கரேஜ் இருக்குல்ல, அந்த இடத்துல அந்த மீன் உட்கார வச்சிருக்கான். பார்த்தா கை காலில் டேப்பால் சுற்றி சேலை கட்டி போட்டிருப்பான். அவளுக்கு முன்னாடி பார்த்தா நான் ஆயுதங்களாக இருக்கும். சுற்றிலிட்டு வந்து என்ன இது போதுமா, இது எடுத்து அடிக்கணும்னு கேட்பான். தென் ஒரு 50 தட்டு வந்து என்ன கழுத்து இருக்கவா, கழுத்தை கரகரம் இருக்க வைக்கிறப்ப அதை பார்த்து கழுவு விட்டுருச்சு. வேணான்னு கத்துறப்ப முன்னாடி பார்த்து ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ போரை போட்டு மறைச்ச மாதிரி இருக்கு. சரி நான் இப்போ பொண்ணை கொல்ல மாட்டேன், இதை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு அந்த போரை வேலைக்கு வைப்பான். பார்த்தா நம்ம மீனோட ஃப்ரெண்டு இருக்காள் டானு, காரில் கூட பார்த்து ஆண் கத்திருப்பாள். பார்த்தா அந்த பொண்ணு பிடிச்சி வச்சிருப்பான். தலையில கட்டி தொங்க விட்டு அந்த பொண்ணு பார்க்க நீடா இருப்பா. இதை பார்த்து ஹீனுக்கு என்ன சொல்ல தெரில. தென் செயின்ஸை விடுத்து அந்த பொண்ணு பக்கத்தில் போவான். ஏ ப்ளீஸ் டான் ஒன்றும் பண்ணாத விட்டுன்னு சொல்கிறப்ப அவெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. செயின்ஸை விடுத்து ஒரே கோடு. பார்த்தா அந்த பொண்ணு 2 பீஸாக பிறந்துடுவா. வயிற்றுலேருந்து குடலு குந்தாலும் வெளியே வந்துடுமா. இதை பார்த்து ஹீனுக்கு வாந்தி வந்துடும். தென் அப்படியே கை ஆட்டுறப்ப பார்த்தா சேர் வீக்காக தான் இருக்கும். சேரு கட்டையை உடச்சிட்டு அது சாதான் டேப் தானே, டேப்பில் பிடிச்சி போட்டு அங்கேருந்து போதா இருப்பா. இதை பார்த்தோன்னு செம்ம கடுப்பாயிருச்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ண வரப்ப சைடில் பார்த்தா ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையை எட்டு வந்து பின்னாடி ஒரே போடு. பார்த்தா வாயிலேருந்து ரத்தமாக வந்து ஆள் வீக் ஆயிடுவான். அதுக்கப்புறம் எங்கேன்னு பக்கத்தில் வந்து கட்டை எடுத்துகிட்டு மாங்கமாக நடிப்பா. அவனுக்கு கிட்டத்தட்ட சாரமாக தான் இருப்பான். ஆனால் சடனாக பார்த்தா அவன் ஷூ இருக்குல்ல, அதில் சீக்கிரம் ஒரு கண்ணு பிடிச்சி வச்சிருப்பான். அதை எடுத்து நம்ம மீனோட காலை ஒரே சூடு. வழி தாங்க முடியாமல் அப்பா அம்மான்னு கதறிட்டு அங்கேயே கீழே வந்துடுவா. தென் கண்ணிட்டு வந்து நம்ம மீன் எத்தி போட்டு ஒரே சூடு. அவ்வளோதான், நம்ம மீனோட சாப்பிட்டு முடிவு சொல்லி வச்சுருப்போம். பட் பார்த்து நெத்தியில் சுடாமல் ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கும். கன்னத்தில் ஷூட் பண்ணி கன்னத்தில் ஓட்டம் வந்துருக்கும். எகைன் ஷூட் பண்ணலாம் பார்க்குறப்ப பார்த்தா கண்ணு புல்லட் இருக்காது. வேறு 2 புல்லட்டு போட முடியும் போல். அடைச்சை மிஸ் ஆயிடுச்சு. சரி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் புல்லட்டு போட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கோமலங்கன்னு கிளம்பி போயிடுறான். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் நம்ம மீனோட தங்கச்சி வைப்பாங்க. அவள் பார்த்தா கார் எடுத்துகிட்டு நம்ம மீனுக்கு ஒருக்கா வந்துட்டு இருப்பா. அவள் பார்த்தா அவள் போகிற காரணமே ரெடி சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த ஊரில் நிறைய கொலை நடந்துட்டு இருக்கு. 2 பேரும் கொடூரமாக ஒரு ரெஸ்டாரண்ட்ல கொண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து லைட்டாக பயமாக இருக்கும். சரி உங்கள் அக்கா சொன்னேன் அந்த இடத்துக்கு போய் பார்ப்பா. பார்த்தா வெளியே உங்கள் அக்காவோட கார் இருக்குது. அந்த கார் பஞ்சராக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தா உங்கள் அக்காவை காணோம், அவள் ஃப்ரெண்டையும் காணோம். உடனே எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறா. ஏன்னா என் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குல்ல. அவங்க அக்காவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறப்ப பார்த்தா உள்ளே இந்த கோமல் இருப்பாள். அவங்ககிட்ட தான் டானோட ஃபோன் இருக்குது. பார்த்தாலும் விக்கின்னு சொல்லிட்டு ஃபோன் வரும். உடனே இந்த ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் தான் பண்ணுவான். ஹே உங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, பின்னாடி தான் கூட்டி போயிருக்கேன். இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும், அங்கே தான் உங்கள் அக்கா இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளும் நம்பிடுறா. பின்னாடி தான் அக்காவும் ஃப்ரெண்டு இருக்காங்க நினச்சி இவங்க போயிட்டுருக்கா. கட் பண்ண இதே நேரத்தில் அந்த மணலில் பார்த்து லேடி இருந்தாங்களே, அவங்களுக்கு துப்பாக்கி சோறு சவுண்ட் கேட்டிருக்கோம். சரி அவங்களும் அந்த பேஸ்மெண்ட்டில் பார்த்துருப்பாங்க. பார்த்தா அந்த கோமாளி ரத்த கலரியாக இருப்பான். அதுபோல் டானை 2 பீஸாக பிறந்திருப்பாள். இதை பார்த்து லேடிக்கு பயந்து போயிடுச்சு. வேகமாக அங்கேருந்து ஓடி அந்த ஹோட்டலில் ஒரு மொட்டை இருந்தால அந்த மொட்டையை பார்க்க போவா. சார் நான் சொல்கிறது கேளுங்க, கீழே பேஸ்மெண்ட் இருக்குல்ல, அங்கே யாரோ ஒருத்தர் கொண்டிருக்காங்க, நீங்கள் வந்து நின்று பாருங்கன்னு சொல்கிறப்ப அவள் நம்ப மாட்டான். ஏன்னா இந்த பொண்ணு ஒரு மணலை பதிப்பட பொண்ணு, ஏதோ நைட்டு வந்து சும்மா வளர்ற மாதிரி இருக்கும். இதனால் பெருசாக கண்டுக்காம அவன் மட்டும் வேலையை பார்த்துட்டு இருப்பான். தென் அவனுக்கு பேஸ்மெண்ட்லேருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குது. சரி பேஸ்மெண்ட் படிக்கட்டிலேருந்து யாராவது கீழே இருக்கீங்களா, யாருன்னு கேட்டு பார்ப்பான். அங்கேருந்து பதில் வராது. சரி நம்ம பிரம்மதான் போல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுவான். டே மச்சான் என் வேலை முடிஞ்சிச்சுடா, சீக்கிரம் ஹோட்டலுக்கு வா. வந்து என்னை கூட்டு போன்னு சொல்கிறப்ப பார்த்தா பின்னாடி அந்த கோமடி இருப்பான். பார்த்தா மண்டையில் சுற்றிட்டு ஒரே போடு. அவ்வளோதான், அந்த மொட்டோட சாப்பிட்டு முடிஞ்சு போட மாதிரி இருக்குது. அந்த ஃப்ரெண்டு வர ஃபோன்லேருந்து டே மச்சான் இப்போ எழுந்தேன், சரி என்ன அந்த ஹோட்டல் தானே வரணும், நான் வரேன்னு சொல்கிறப்ப இது பார்த்து கோமலுக்கு வந்துடுது. அந்த ஃபோனையுமே சுற்றில் எடுத்து போட்டு புலப்படம் பிறந்துடுறான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த மணலாம் பதிப்பட்டு லேடி வைப்பாங்க. அவள் குழந்தைய வண்டியில் விட்டு போயிருந்துருப்பா. திரும்ப அந்த வண்டியை பார்க்குறப்ப பார்த்தா குழந்தை இருக்காது. இதை பார்த்து அவளுக்கு பயமாயிருச்சு. குழந்தை கத்திட்டு போயிட்டே இருப்பா. பார்த்து அந்த டெலிஃபரி பொம்மை இருக்குல்ல, அதுக்கிட்ட தான் அந்த குழந்தை இருக்குது. என்னமோ உண்மையான குழந்தை மாதிரி அது கொஞ்சிட்டே இருக்குமா. இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மெதுவாக பக்கத்தில் போய் அந்த கோமலை மேலே கை வைப்பா. பார்த்தா எதுவுமே பண்ணுற மாதிரி தெரில. ஜஸ்ட்டு மடியில் சாஞ்சு அவன் மட்டும் தூங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அந்த லேடிக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. கட் பண்ணி இதே நேரத்தில் அந்த மட்டோட ஃப்ரெண்டாக வைப்பாங்க. அவன் பார்த்து அந்த ஹோட்டலில் வந்திருப்பான். கதவை தட்டி பார்ப்பான், முன்னாடி தான் லாக் ஆகிருக்கே. டே மச்சான் எங்கடா இருக்க, கதவை தான் தட்டுவான். உள்ளேருந்து ரெஸ்பான்ஸே வராது. வேறு வழி இல்லாமல் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் தங்கச்சி வைப்பாங்க. அவளை பின்னாடி இருக்கிற பேஸ்மெண்ட் வச்சுட்டு இருப்பாங்களே, இவள்ஸ்ன்னு போயிருப்பா. அக்கா கூப்பிட்டு பார்ப்பா. அங்கே யாருமே இருக்குமா தெரில. அதனால் அவங்க அக்காவோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்பா. பார்த்தா ஃபோன் ரிங்கு பக்கத்துல இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். சரி இவ்வளோ அப்படி போய் மெதுவாக அந்த ரூமில் போய் பார்ப்பா. பார்த்தா அங்கே தான் டான் இறந்து போயிருப்பா. 2 துண்டை விட்டு ஒரு பணத்தை பார்த்தோன்னே இவளுக்கு அழுட்டு விட்டுருச்சு. இது டான் ஆச்சே, யாரை கொண்டு போங்க தெரியாமல் அலறிட்டு அங்கே ஓடிட்டு இருப்பா. இப்போ இவளுக்கு ஒரு விஷயம் தான் புரியல. நம்ம அக்காவோட ஃப்ரெண்டு இங்கே இறந்து போயிருக்கா. அப்போ நம்ம அக்காவுக்கு என்னாச்சு, அவங்க இருக்கான்னு தெரியாமல் தாராத்தான்னு கத்திட்டே இருப்பா. அதே பக்கத்தில் பார்த்தா இன்னொரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் யாரும் கத்திரமா சவுண்ட் கேட்கும். இவள் சரின்னு மெதுவாக அங்கே போய் பார்ப்பா.
பார்த்தா அந்த இடத்துல 2 பொண்ணம் இருக்கும். அந்த மனநல பாதிப்பட்ட லேடி இருந்தாங்களே, அவங்க ஏதோ பாதி உயிர்ல இருக்க மாரி இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல போவா, "மேடம் உங்களுக்கு என்னாச்சு? யார் இந்த மாரி பண்ணா? ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்கன்னு" சொல்றப்ப, சைடுலருந்து இன்னொரு சவுண்ட் வந்துட்டுருக்கு. பார்த்து இன்னொரு பொண்ணு வந்துச்சுல்ல, அது யாருன்னு பார்த்தா, அதான் அந்த மனநல பாதிப்பட்ட பொண்ணு. பார்த்தா அவளோட மார்பகத்த வெட்டி எடுத்துருக்கான். அவ பாட்டு பயந்து, "பாப்பா இங்கேருந்து போன்னு" கத்திட்டு இருக்காளா. இத பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் புரியாம இருக்கு. அப்பதான் தெரியுது, பக்கத்துல ஒரு பொணமா இருந்துச்சுல்ல, அது ஆக்சுவலா பொணமே கிடையாது. அந்த கோமாளி தான். அந்த பொண்ண பார்த்து பயன்னு கத்துறப்ப, அத பார்த்துட்டு அழுவ விட்டுருச்சு. அந்த பொண்ண புடிக்கலான்னு பார்த்தா, அவ தெரிச்சு ஓடிட்டு இருக்கா. வேக வேகமா அங்கேருந்து ஓடி பக்கத்துல பார்த்தா ரூம் இருக்கும். அந்த ரூம்ல ஒரு கபோர்டு இருக்கும். அந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவா. பார்த்தா ஓட்ட வழியா வெளிய மட்டும் பார்க்க முடியும். பார்த்தா அந்த கோமாளி அந்த ரூமுக்கு வந்திருப்பான். சுத்தி முத்தி பார்ப்பான். அந்த பொண்ணு அங்க இருக்க மாரி தெரியல. சேர்ந்த கொஞ்ச நேரத்துல அவன வந்து கிளம்பியிருப்பான். ஜஸ்ட் மிஸ்ஸு. அந்த பொண்ணுக்கு இப்பதான் உயிர் வருது. இதே நேரத்துல இந்த பக்கம் அந்த மொட்டோட ஃப்ரெண்டா வைப்பாங்க. அவன் ரொம்ப நேரம் வெளியே நின்று பாட்டே இருப்பான். உள்ளந்தேரம் வரமா தெரில. சரி அவன் என்னவோ பண்ணிட்டு போகிறான், நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு அங்கேருந்து போதான் இருப்பான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. எப்பவுமே ஃப்ரெண்டு இந்த ஹோட்டலோட லாக் இருக்குல்ல, அது கீழே ஒரு மேட்டில் ஒழிச்சு வைப்பான். சரி செக் பண்ணி பார்த்தா சாவி அங்கே தான் இருக்குது. பார்த்தியா சாவி இங்கே தான் இருக்குது. இதை சொல்லி போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போயிடுவான். பேசாமல் அவன் பாட்ட வீட்டுக்கு போயிருக்கலாம். இப்போ தேவையில்ல உள்ளே வந்திருப்பான். உள்ளே வந்து பார்த்தா தரப்பில் ரத்தக்கரையாக்க மாதிரி இருக்குது. அது போக கீழே பார்த்தா ஒரு பொம்மை இருக்குது. அதான் அந்த மணால பாதிப்பட்ட லேடிக்கிட்ட ஒரு பொம்மை வச்சுல, அந்த பொம்மை தான். அந்த பொம்மைக்கு மேலே ரத்தக்கரையாக இருக்கும். இதை ரத்தக்கரையாக்குன்னு பார்க்குறப்ப பின்னாடி தான் பார்த்தா அந்த கோமல் இருப்பான். கத்தி எடுத்து அந்த ஃப்ரெண்டு கழுத்து ஒரே போடு. பார்த்தா காரக்காரன்னு அறுத்து தலையை துண்டு எடுத்துருவான். அவ்வளோதான். ஆனால் பார்த்தா உயிர் போயிடுச்சு. அந்த ஃப்ரெண்டு தலை அப்படியே தண்ணி எடுத்து அவனோட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். இதே இடத்துல இந்த பக்கம் ஹீரோன் தங்கச்சி அமைப்பாங்க. அவள் அப்படியே மெதுவாக அந்த கபோர்ட்டு வெளியே வந்து அங்கேருந்து போகலான்னு பார்ப்பா. பார்த்தா அந்த கார் கரைச்சிட்டு வந்து அங்கேருந்து எஸ்கேப் பண்ணலாம் பார்ப்பாளா. அப்போ தான் பின்னாடி அந்த கோமலி வந்து அந்த தங்கச்சி பிடிப்பான். கவர் எடுத்து மூஞ்சி பத்தலாம் பார்க்குறப்ப அது கவர் தானே. அந்த கவரையும் கிழிச்சிட்டு வேகமாக வந்து ஓடிட்டு இருப்பா. சைடில் பார்த்து ஒளி மாதிரி இருக்கும். சேஃப்டிக்கு அது தேவைப்படுன்னு சொல்லிட்டு அந்த கம்பி எடுத்து வச்சுக்குவா. தென் வேகமாக அங்கேருந்து பக்கத்துக்கு ரூம் போவா. அங்கே போய் பார்த்தா இன்னொரு கொடூரமான விஷயம். நம்ம ஹீரோன் இவ்வளோ உயிரோட வச்சுருப்போம்ல, பார்த்து ஹீரோனையுமே அவன் கொடூரமாக கொண்டிருக்கான். பார்த்தா கண்ணெல்லாம் நோண்டி மூஞ்சி அதை குத்தி வச்சிருக்கான். ஒரு சேரில் அப்படியே அவங்க அக்கோட போனதை உட்கார வச்சு கழுத்தில் சர்க்கஸ் போர்டு போட்டிருக்கான். இதை பார்த்து விக்கிக்கில் என்ன செய்ய தெரில. அக்காக்கான்னு அழுதுட்டு அந்த சேர்கிட்ட உட்காந்துருப்பாள. அப்போ தான் கரெக்டாக அந்த கோமடி வருவான். கையில் பார்த்தா ஒரு சங்கிலி மாதிரி இருக்குது. அதில் ஃபுல்லாக ஷார்ப்பான பிளேடில் இருக்கும். அது அப்படியே சாப்பிட்ட மாதிரி அந்த பொண்ணு கையில் அடிப்பானா. பார்த்தா கை காலெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டுருக்கும். விடாமல் பட்டுன்னு அந்த பொண்ணோட கை காலம் அப்படியே கிழிச்சிட்டு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த மொட்டையை காமிப்பாங்க. பார்த்தா வீணு சாகவே இல்லை. சுற்றி எடுத்து மண்டல அடிச்சிருப்பாள். இன்னொன்று உயிர் இருக்குது. மெதுவாக அவனும் அப்படியே பேஸ் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அப்போ அந்த பொண்ணை போட்டு அடிச்சிட்டு இருப்பாள். வந்தவன் பின்னா இருந்து அந்த கோமல் மண்டல ஒரே போடு, வா பாப்பா நம்ம இங்கேருந்து போயிடலாம், உன்னை இங்கே சேஃபாக கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வேகமாக வந்து கூட்டி போகிறான். பக்கத்துலேயே பார்த்து ஒரு எமர்ஜென்சி ரூம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் அந்த பொண்ணை உட்கார வைப்பான். பார்த்தா இவங்களுக்கு எப்படி இங்கேருந்து வெளியே போகணும்னு தெரில. ஏன்னா அந்த சைக்கோ சங்கில் வச்சு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கான். இதனால ஓடி போய் அங்கே பார்த்து ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்து போலீஸ் ஃபோன் பண்ணுவான். மேடம் இங்கே ஒரு எமர்ஜென்சி, இங்கே ஒரு சைக்கோ 2 பேர் கொண்டிருக்கான், நீங்கள் சீக்கிரம் இந்த ஹோட்டலில் வாங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம் சொல்கிறப்ப என்னது 2 பேர் கொலை பண்ணியிருக்கானா. சரி சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், நான் சீக்கிரமாக அங்கே வரேன்னு சொல்கிறப்ப சார் என்னால் அதெல்லாம் முடியாது சார், நீங்கள் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மட்டும் ஃபோன் வச்சுருவான். தென் பூட்டு உடைக்கிறதுக்காக டூல்ஸ் எடுத்து போயிருப்பான். கரெக்டாக அப்போ தான் பார்த்தா அந்த கோமல் அங்கே வருவான். ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு வேகம் ஓடி வந்து அந்த மொட்டை மொட்டையில் ஒரே போடு தன்னோட படுக்கை போட்டு தலையை போட்டு மிதிப்பான். பார்த்தா தலை செதறி அவ்வளோதான், அந்த மொட்டை சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. இதை பார்த்து விக்கி என்ன செய்ய தெரில. இங்கேருந்து போனால் போதுன்னு சொல்லிட்டு அந்த கதவு இருக்கும்ல, அதில் பார்த்தா சின்னதாக ஒரு கேப் இருக்கும். இது வேறு ஒல்லியாக இருக்கா, இதுலையாவது எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாதி உள்ள போயிடுவா. ஆனால் பார்த்தா சைக்கோ பின்னார்ந்து வந்து அந்த பொண்ணு கழுத்து பிடிச்சிக்குவான். இவளுக்கு இப்போதைக்கு எப்படி இங்கேருந்து போனே தெரில. பார்த்தா வரப்போ சேஃப்டிக்கு ஒரு கம்பி எடுத்துருப்பாள். அந்த கம்பி எடுத்து சைக்கோட கண்ணில் ஒரே சொருக்கு. பார்த்தா எனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு. இதா சான்ஸில் வேகமாக அந்த கதவை தாண்டி வெளியே போயிடுறா. அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கிட்ட சேஃபாக இங்கேருந்து போயிடலாம். பார்த்தா அந்த கதவுக்கு அந்த பக்கம் லைட் இருந்துட்டு இருக்கு. இவ்வளோ என்னன்னா அந்த கேப்பில் எட்டி பார்க்குறப்ப இவ்வளோ அந்த ரூமில் இருந்தால அதில் பார்த்து ஒரு வண்டி இருந்திருக்கும். அந்த வண்டி வேமாட்டு வந்து கதவில் ஒரே ஏற்று பார்த்தா அவன் மேலே ஏற்றி அவன் அங்கே மயக்க முடிக்கல வந்துடுவா. அவன் அப்படியே பக்கத்தில் வந்து அந்த பொண்ணு மேலே ஏறி உட்காருவான். பார்த்தா அந்த பொண்ணு ஃபேஸோட தோல் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே உரிச்சு அப்படி தின்னுட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு அங்கே போலீஸ் வருவாங்க. கண்டெல்லாம் காமிச்சு டே அப்படின்னு நில்றா, இல்லைன்னு ஷூட் பண்ணி சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு பயமாயிருச்சு. கை அப்படி தூக்கி பார்த்தா ஷூவில் ஆல்ரெடி ஒரு கன்று இருந்துச்சுல, அந்த கன்று எடுத்து அவனோட ஷூட் பண்ணிடுவான். இதை பார்த்து அந்த போலீஸ்காரங்களும் ஒன்றும் புரியல, யார் அவன் எதுக்கு இத்தனை பேர் கொலை பண்ணா, கடைசியில் நம்மளை பார்த்து அவனோட செத்து போயிட்டாரு. சரி என்ன பண்ணுறது, எல்லா பொண்ணு தழுங்குன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணு தங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தா அந்த விக்கிங்கிற பொண்ணு இருந்தால அவளுக்கு மட்டும் மேலில் இருக்கிற தோலை பிஞ்சு போயிருக்கும். அவளுக்கு இன்னமும் உயிர் இருக்குது. சந்த பொண்ணை சேஃபாக வந்து கூட்டி போயிடுவாங்க. அடுத்து பார்த்தா அந்த ஆர்த்தர் க்ளோன் இருக்கால, அவன் பொணத்தாடியை தூக்கி மாச்சில் போட்டுறாங்க. ஒரு டாக்டர் அங்கே வந்து அந்த பொணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு இருப்பார். பார்த்தா அந்த ஆர்த்தர் க்ளோன்
க்ளோன் பார்க்க விகாரமாக இருப்பான். பல்லெல்லாம் சிவப்பாக இருந்து ஒரு கண்ணு பார்த்து பிதுங்கிது இருக்கும். சரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கச்செடுத்து கிளிக்க போவான். சடனாக பார்த்தா கரண்ட் இல்லாமல் விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்து லைட்டாக பயந்து போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் கரண்ட் வந்துடும். சரி இவனுக்கு போஸ்ட்மார்ட்டம்லாம் பார்க்குறப்ப அந்த ஆர்த்த க்ளோன் இருக்கால அப்படின்னு சாகவே இல்லை. கழுத்தை பிடிச்சி அந்த டாக்டர் இருக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அந்த டாக்டருக்கு என்னாச்சு இதை பற்றி தெரியவே இல்லை. கட் பண்ண அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த விக்கிங்கிற பொண்ணு இருக்கால அவள் ஒருத்தி மட்டும் உயிர் பிடிச்சிருப்பா. அந்த பொண்ணு ஒரு வருஷமாக ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க. தென் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து இந்தாங்க மேடம் உங்கள் பொண்ணு இப்போ தான் ட்ராமாலேருந்து கொஞ்சம் குணமாக இருக்கா. இதுக்கிட்ட நீங்கள் அந்த பொண்ணு பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப அவங்களும் சேர்ந்து விக்டோரியா அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. அப்போ தான் கடைசியாக விக்டோரியோட மூஞ்சி வைப்பாங்க. பார்த்தா படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு டிவி ஷோ இருக்கும்ல அதில் கூட ஒரு பொண்ணு பார்க்க எலும்பு கூடமாக இருந்திருப்பாள். அந்த பொண்ணு தான் விக்டோரியா. இதுக்கப்புறம் நடந்தால் தான் டிவி சீனு. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் சரின்னு விக்கி அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. இதோட டெரிஃபயருங்கிற இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் பார்த்தாலும் ஒரு கேள்வி இருக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த விக்கிங்கிற பொண்ணு இருக்கால அவள் ஒரு டிவி ஷோ போயிருப்பா. அந்த டிவி ஷோவில் அந்த ஆங்கரை அவள் கொடுமை சாப்பிடுச்சிருப்பா. அதுபோல் கடைசியில் எப்படி ஆர்த்தக்களோன்னு உயிரோட வந்தான். அவன் வந்து செத்தமாக இருந்துச்சு. அவன் எப்படி உயிரோட வந்து நிறைய கேள்வி இருக்கோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் நாச்ச கதை மாதிரி. ஃபாரினில் குட் வர்சஸ் ஈவில்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்த்தக்ளோன். இவன் ஒரு கெட்டவன். இவனுக்குன்னு கொலை பண்ணுறதுக்கு எந்த ஒரு மோட்டிவ் இருக்காது. நிறைய பேர் கொடூரமாக சாவடிச்சு அவங்க சாகிறத பார்த்து ரசிக்கிறவன் இதான் கேரக்டர். அதுபோல் இவனுக்கு சாவணும்னு கிடையவே கிடையாது. ஒரு சாதாரணமான ஈவில் ஒரு மனுஷ கேரக்டர் இருந்து அப்படி இருக்கும். அது மாதிரி அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர்கள் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களே இறந்து போயிடுவாங்க. இவங்ககிட்ட தப்பிச்சது அந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். ஆனால் அந்த பொண்ணுமே இவன் கசால பாதிப்பட்டிருக்கா. இதுக்கடுத்து அந்த ஆர்த்தக்ளோன் என்ன நினைக்கிறானோ அதை எல்லாத்தையும் படுற ஒரு பொண்ணாக இருப்பா. இதனால தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் இன்டர்வியூ போயிருப்பா. அந்த இன்டர்வியூ பார்த்து ஆர்த்தக்ளோன்னு கோபம் வந்திருக்கும். அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் விக்கி அந்த பொண்ணை கொண்டிருப்பா. இதுதான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. இதுக்கடுத்து இந்த படத்துக்கு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 இருக்குது. எல்லாமே கண்டினியூஸான ஸ்டோரி தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிச்ச அடுத்த படம் போடலாம்னு சொன்னீங்கன்னா தாராளமாக அந்த படத்தையும் போடுவேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா என்னோட லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸை பிடிச்சிக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆஸ்மான் வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.